ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமும், மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் M3 பேப்பர் வந்து அரியர் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம இந்த ஒரு நாள் வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா PEEE, BCME, PEEM, BEE, IE, ECA கொஸ்டின்ஸ்லாம் வந்து நடந்திருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கம்யூனிட்டி டேபில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அரியர் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருந்திருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து டைம் இருக்கும். அதுக்கப்புறம் M3 பேப்பர் வந்து அரியர் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணணும். சும்மா வந்து நீங்கள் மாற்றி படித்து வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா யூனிட்ஸ் கவர் பண்ணால் தான் உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஷீட்டில் எடுத்து ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் அதிக மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரூஃப் சம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் ப்ரூஃப் பண்ணுறதா அது கண்டிப்பாக ஒரு மார்க் கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக வரணும். அதனால் ஸ்டெப் வைஸை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டெப்ஸை வந்து நல்லா செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஆன்சர் தப்பாக வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் கண்டிப்பாக ஸ்டெப்ஸை வந்து நல்லா கவர் பண்ணுங்கள். எப்படி ஸ்டெப்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை கவர் பண்ண பாருங்கள். ஃபார்முலா ப்ளஸ் மைனஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி எக்ஸாமை நம்ம எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கரெக்டாக வந்து கொடுத்து அதை எப்படி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ஸில் இருக்கும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி எல்லா இதுவுமே கவர் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சாலும் நாளைக்கு 5 யூனிட் கவர் பண்ணுங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லாட்டி நாளைக்கு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வந்து பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு செலக்டிவாக ஒரு சில யூனிட்ஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து கவர் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 2 டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். மெஜாரிட்டி அதுலேருந்து ஒன்று கேட்பாங்க, அதை மட்டும் படிக்காதீங்க. ஆனால் அந்த 2 டாபிக்ஸ் இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதர்ஸ் கவர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 2 டாபிக்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த 6 மந்த்ஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் நாளைக்கு ஒரு நாள் உட்காந்து நீங்கள் படித்தா கூட உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த 6 மந்த்துக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் வராது, நான் வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட், அதனால் என்னால் வந்து மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது, ஸோ நான் மேக்ஸ் நல்லா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் ஒரு டாப்பர் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் அரியர் வாங்குற சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு வீக் ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் ஓரளவு நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டேலண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட்டாக இல்லை வந்து உங்களுக்கு மேக்ஸ் வராதா அப்படிங்கிறலாம் கணக்கே கிடையாது. ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சுட்டே இருக்கீங்களோ அதை விட அந்த செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறவங்களோட ஒரு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சளவு பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் படிக்கிறப்போ ஓவரால் ஃபார்முலாஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே அதை வச்சு உங்களால் முடிஞ்சளவு ப்ரெசென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒன்று. தியரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தியரம்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு தெரியாத ஸ்பாட்டுக்கு போகிறீங்க,
அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இடமே தெரியாது. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டே தான் இருப்பீங்க, நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து எங்கே போகணுங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை வச்சு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு மேக்ஸில் ஒரு சம்மை பார்க்கிங்க அப்படின்னா அந்த சம்மில் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்கே வரும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் இப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணாமல் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொன்றா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஒரு ஸ்டெப்பு புரியல அப்படின்னா இன்னும் டைம் இருக்குது, அதை வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஆன்லைன்லேயே உங்களுக்கு நிறையா வந்து வீடியோஸ் இருக்கும், இல்லை நீங்களே வந்து ஏஐ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதிலே சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர் தேடிக்கலாம். மனப்பாடம் பண்ணாதீங்க, மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். நாளைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.